ராஜாதித்தன். அத்தியாயம் 3. கல்வெட்டு தகவல். திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோவிலில் காணப்படும் பராந்தகரின் 30ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு ஒன்றில் அவரது மைந்தரான அரிந்திகை பெருமான் எனும் அறிஞர் வழங்கிய நிபந்தம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. தஞ்சை அரண்மனையின் வெற்றிடமாக இருந்த நிலப்பரப்பில் புதிய கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருந்தன. ஆங்காங்கே கற்கள் குவிக்கப்பட்டிருந்தன. வெட்டப்பட்ட கருங்கற்களும் அடுக்கி வைக்கப்பட்ட செங்கற்களும் ஒரு புறமாகவும் சுண்ணாம்பு சாந்து பூசு மறுபுறமாகவும் வேக வேகமாக தயாராகி கொண்டிருந்தது. புறவியை ஒரு காவலனிடம் ஒப்படைத்துவிட்டு வேகமாக இறங்கி அரண்மனைக்குள் நுழைந்தான் ஆதித்தன். வா ராஜா, வசந்த விழா சிறப்பாக முடிவடைந்ததா என்று கேட்ட கனத்த குரலுக்கு உரிமையாளராக வீற்றிருந்தார் சோழத்து மன்னரான பராந்தக சோழர். தனது தந்தையான ஆதித்த சோழரின் பெயரையே தனது மகனுக்கும் வைத்திருந்ததால் அப்பெயரிட்டு அழைக்காமல் ராஜா என்று செல்லமாக அழைப்பதையே வழக்கமாக கொண்டிருந்தார் பராந்தக சோழர். வணக்கம் தந்தையே, சென்ற காரியம் சிறப்பாகவே முடிந்தது. அனுகூலமான சில விஷயங்களை அறிந்து கொள்ளவும் முடிந்தது. அரண்மனை வேலைகள் வேகமாக நடைபெறுவதை பார்க்கையில் தலைநகர் மாற்றம் என ஏதாவது திட்டமிடுகிறீர்களா தந்தையே என்று கேட்டான் ஆதித்தன். அதை கேட்டு சிரித்தார் பராந்தக சோழர். எல்லோருக்கும் இருக்கும் ஐயம் இன்று உன்னையும் தொற்றி கொண்டு விட்டதா மகனே? எனது பாட்டனான விஜயாலயன் வெற்றி கொண்ட பூமி என்பதால் மட்டுமல்ல, சோழ பேரரசின் அடித்தளமே இங்குதான் மறுபடியும் திட்டமிடப்பட்டு உருவாகி இருக்கும் என்பதால் தான் சில முக்கிய முடிவுகளை இங்கிருந்தே எடுக்கின்றேன். அதற்காகவே சற்று அரண்மனை வளாகத்தை பெரிதாக்குகிறேன். அமைச்சர்களோடும் தளபதிகளோடும் விவாதிக்க என்று தனியாக சிலவற்றினை உருவாக்குகிறேன். அவ்வளவுதானே தவிர குடந்தை பழையாறையை விட்டு தலைநகர் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏதுமில்லை தற்போது என்றார் பராந்தகர். ஆனால் தஞ்சைதான் அடுத்த தலைநகரம் என்று எண்ணி சோழ தேசமே மாற ஆரம்பித்து விட்டது தந்தையே. இப்போது கூட வணிகர்கள் கூட்டம் ஒன்று தங்களை காண வேண்டும் என்ற எண்ணத்தோடு கோட்டை வாயிலில் காத்திருக்கிறார்கள். பழுவேட்டரையரை சந்திக்க சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் என்றான் ஆதித்தன். என்ன விஷயமாக காண வேண்டுமாம்? வேறென்ன, தஞ்சை தலைநகராகிவிடும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள் போலும். இங்கு வந்து ஒரு குழுவாக வணிகம் செய்ய அனுமதி கேட்டு நிற்கிறார்கள். குடந்தை பகுதியில் உள்ள சோழபுரத்திலிருந்து வந்துள்ளதாக தகவல் என்றான் ஆதித்தன். ஏதேது? நாமாக மாற்ற நினைக்காவிட்டாலும் தானாகவே தஞ்சையை தலைநகரமாக்கி விடுவார்கள் போல தெரிகிறதே என்று கூறி சிரித்தார் பராந்தகர். அதிலும் வணிகர்களை பற்றி கூறவே வேண்டாம். முன்கூட்டியே எதையும் கணித்து செயல்படுவதில் வல்லவர்களாயிற்றே என ஆதித்தனும் கூறி புன்னகைத்தான். அதிருக்கட்டும் ராஜா, வசந்த விழா கண்டு வந்தது பற்றி ஏதும் கூறவே இல்லையே. அடுத்த தலைமுறை அரசின் நிலவரத்தினை இன்றைய இளவரசர்களை வைத்து கணித்து வர கூறினீர்கள். நானும் கவனித்தேன் தந்தையே. ராஷ்டிரகூடமும் கங்க நாடும் தான் நமக்கு இணையாக நிற்கும் என்பது என் எண்ணம். வானர் வைதும்ப நாடுகள் பற்றி கவலைப்பட ஏதும் இல்லை என்றான் ஆதித்தன். கங்க நாடு நம்மோடு நட்புறவு கொண்டுள்ளது. அதன் மன்னர் பிருத்விபதி இருக்கும் வரை நாம் அது பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. ராஷ்டிரகூடத்தோடு ஏற்கனவே என் தந்தையின் காலத்திலேயே மன உறவு பூண்டிருந்தும் அரசும் அதிகாரமும் வேண்டுமென்ற ஆசையாலேயே நமக்கே எதிரியாகி போனான் என் இளவலான கன்னரத்தேவன். பராந்தகர் தமது பழைய நினைவுகளில் சில கணம் மூழ்கினார். பராந்தக சோழரின் தந்தையான முதலாம் ஆதித்த சோழருக்கு பல்லவ வம்சத்தின் இளவரசியான வைரியக்கண் மாதேவிதான் முதல் மனைவி. இவருக்கு பிறந்தவர்தான் பராந்தகர். அதே போல ராஷ்டிரகூடத்து இளவரசியான இளங்கோ பிச்சியார்தான் இரண்டாவது மனைவி. கூடவே பட்டத்து அரசியாகவும் இருந்தவர். அவருக்கு பிறந்தவன்தான் கன்னரத்தேவன். முதலாம் ஆதித்தரின் மறைவிற்கு பிறகு சோழத்தின் ஆட்சியை கைப்பற்ற நினைத்தான் கன்னரத்தேவன், தனது தாத்தாவான ராஷ்டிரகூட மன்னரின் துணையோடு. ஆனால் இளவரசராக பராந்தகர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்ததாலும் மக்களின் ஆதரவும் பராந்தகர் பக்கமே இருந்ததாலும் சோழ தேசத்தின் அரியாசனத்தை கைப்பற்றி கொண்டார் பராந்தகர். இது பொறுக்காத கன்னரத்தேவனும் அவனது தாயான இளங்கோ பிச்சி தேவியும் ராஷ்டிரகூடத்திற்கு இடம் பெயர்ந்ததோடு சோழத்தினை கைப்பற்ற சமயம் பார்த்து காத்திருந்தனர். காலங்கள் மாறியும் அடுத்த தலைமுறையிலும் இந்த பிரச்சனை விடாது தொடரும் என்று தெளிவாக புரிந்தது பராந்தகருக்கு. ராஷ்டிரகூடம் பற்றிய கவலை எப்போதும் இருக்கும் மகனே. அதை சரி செய்யவும் ஒரு உபாயம் உண்டு. கங்க நாடு பற்றிய கவலை இப்போதைக்கு இல்லை. எனில் மிச்சம் இருப்பது வானர் மற்றும் வைதும்ப நாடுகள்தான் என்ற பராந்தகரை உன்னிப்பாக கவனித்தான் ஆதித்தன். இரண்டுமே நமக்கு உரிமையாக வேண்டுமா தந்தையே கேட்டான் ஆதித்தன்.
மிகச் சரியாக புரிந்து கொண்டாய். எந்த நேரத்திலும் நமக்கு எதிராக திரும்பும் ராஷ்டிரகூடம் என்ற பின் அதன் அருகிலேயே நமக்கு உட்பட்ட இடங்கள் இருப்பது அவசியம்தான் என்றார் பராந்தகர். ஆனால் வானர்களும் வைதும்பர்களும் ராஷ்டிரகூடத்திற்கு நெருக்கமானவர்கள் தந்தையே. அறிவேன் ராஜா. அதே சமயம் கங்க நாட்டரசர் பிருத்விபதி வானர்களுக்கு எதிரானவர், குறிப்பாக வானர்குல வேந்தன் விஜயாதித்தனுக்கு என்றார் பராந்தகர். எனில் வானர்களுக்கு எதிராக நாம் போர் தொடுத்தால் கங்க நாடு நமக்கு துணை நிற்கும் என்கிறீர்கள், சரிதானே? நிச்சயமாக ராஜா. அதே சமயம் இன்னொரு விஷயமும் உண்டு. கங்க நாடு களம் இறங்குகிறது எனில் ராஷ்டிரகூடம் களம் காண வராது. ஏனெனில் தற்போதைய நிலையில் அவனுக்கு வானனை விட கங்கனின் தயவுதான் முக்கியம் என கூறி புன்னகைத்தார் பராந்தகர். கங்க மன்னர் பிருத்விபதி நமது நம்பிக்கைக்கு உரியவர்தானா தந்தையே என்று கேட்டான் ஆதித்தன். பராந்தகர் பெருமையாக பார்த்தார் தன் மகனை. மிக சரியான கேள்வியை கேட்டிருக்கிறாய். இப்போது அரசாட்சியை பொறுத்தவரை எவரையுமே முழுமையாக நம்பிவிடுதல் கூடாது என்பதுதான் முதல் பாடம். அதை தெளிவாக கற்றிருக்கிறாய் என்பதில் மகிழ்வுதான் எனக்கு. ஒருவேளை கங்க மன்னன் நமக்கு எதிராக திரும்பினால் என்ற கேள்விக்கான பதிலை வைத்து கொண்ட பின்புதான் இப்போரினை துவங்க முடியும் ராஜா என்றார் பராந்தகர். அந்த பொறுப்பினை நான் ஏற்றுக்கொள்ளலாமா தந்தையே? என்ன செய்யலாம் என்று யோசித்துவிட்டு பிறகு வந்து சொல். பொறுப்பு உனக்கானதுதானா என்பதை நான் முடிவு செய்கிறேன் என்றார் பராந்தகர் சிரித்தபடி. நல்லது. இன்னொரு விஷயத்தில் தங்களின் முடிவினை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் தந்தையே. இப்போதைக்கு மிக அவசியமான விஷயம் எனில் கேள், இல்லையில் வேண்டாம். ஏனெனில் இப்போதைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயல்வதை அது கெடுத்துவிடும் என்றார் பராந்தகர். எனில் பிறிதொரு நாள் இது பற்றி பேசுவோம். தற்போது விடைபெறுகிறேன் நான் என்ற ஆதித்தன் பராந்தகரின் முகம் நோக்க அவரும் தலையசைக்க அங்கிருந்து நகன்றான். ராஷ்டிரகூடத்து இளவரசியான ரேவகா பற்றி தந்தையிடம் பேச வேண்டும், அவர் எண்ணத்தினை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்த ஆதித்தன் இது சமயமல்ல அதற்கு என்பது புரிந்தவனாக அங்கிருந்து நகன்றான். அதே நேரம் ராஷ்டிரகூடத்து அரண்மனையில் அரசியர்கள் மாளிகையில் தனித்த ஒரு அறையில் எதிரெதிர் ஆசனங்களில் அமர்ந்திருந்தனர் அந்த இருவரும். சோழத்தின் வசந்த விழா மனதிற்கு வசந்தம் அளிக்கவில்லையா ரேவகா? உரிமையோடும் உட்பொருளோடும் கேட்டார் முதலாம் ஆதித்த சோழரின் பட்டத்து அரசியும் முந்தைய ராஷ்டிரகூட மன்னர் வல்லவரையர் இரண்டாம் கிருஷ்ணரின் மகளுமான இளங்கோபிச்சி தேவியார். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அத்தையாரே. நினைத்ததை வெளிப்படுத்திவிட்டு வந்திருக்கிறேன். இனி அதனை நிறைவேற்ற வழிகள் தேடியாக வேண்டும் என்றாள் ரேவகா. குரலில் ஏமாற்றம் உள்ளூர தெரிந்தது. நம் தேசத்து பெண்களை நம்ப வைத்து ஏமாற்றுவதே சோழத்திற்கு வழக்கமாகி போனது போலும் என்றார் இளங்கோபிச்சியார். ஏமாற்றியது தெரிந்தும் அப்படியே விட்டுவிட நான் ஒன்றும் நீங்கள் அல்ல அத்தையாரே. நினைத்ததை அடைந்தே தீருவேன். ராஷ்டிரகூட இளவரசியான உங்கள் வயிற்றில் பிறந்ததால் தானே கன்னரத்தேவருக்கு சோழத்தின் அரசுரிமை மறுக்கப்பட்டது. அதை நான் மாற்றுகிறேன். சோழத்தின் இளவரசன் ஆதித்தனை மணப்பேன் எப்படியும். என் வயிற்றில் உதிக்கும் மகனையே அடுத்த சோழ மன்னனாக்கியும் காட்டுவேன், இது உறுதி என்றாள் ரேவகா. எண்ணம் சரியானதுதான். ஆனால் அது செயல்முறையாகும் போது தடையாக வந்து நிற்பான் அந்த பராந்தக சோழன் என்றார் இளங்கோபிச்சியார். அது தெரிந்துதானே நேரடியாக ஆதித்தனின் மேல் மையல் கொண்டேன். அவனையும் என் காதலில் மூழ்கடித்து நினைத்ததை சாதித்து விடலாம் என நினைத்து சென்றேன். ஆனால் அவன் பிடி கொடுக்காமல் போய்விட்டான் என்றாள் ரேவகா கோபமாக. அதனால் என்ன ரேவகா, கவலைப்படாதே. சோழத்திற்கு நெருக்கடியினை உண்டு செய்வோம். சோழனை நம் உதவியை நாடி வரும்படி செய்வோம். அவன் உன்னை மணந்தே ஆக வேண்டிய கட்டாயத்தினை உண்டு பண்ணுவோம் என்றார் இளங்கோபிச்சியார். ஆனால் எப்படி என்றுதான் புரியவில்லை. ராஷ்டிரகூடத்தின் தற்போதைய மன்னரான இந்திரரும் எமது தந்தையுமான அமோகவர்ஷரும் இதற்கு ஒப்புக்கொள்வாரா என தெரியவில்லை. உங்களை சோழத்தின் மருமகளாக்கியதே பெரும் தவறு என்று இன்று வரை கூறிக்கொண்டுள்ளார்கள் இருவரும். இந்நிலையில் என்னையும் சோழத்திற்கு மனமுடித்து தர ஒப்புக்கொள்வார்களா என்ன? வேகமாக கேட்டாள் ரேவகா. அவர்களை ஒப்புக்கொள்ள செய்வது என் வேலை. அதை பற்றிய கவலையை நீ விடு. எப்படி ஆதித்தனை மடக்கலாம் என்பதை மட்டும் யோசி, அது போதும் என்றார் இளங்கோபிச்சியார். உண்மையாகவே இந்த ரேவகாவை மணக்க தகுதியான ஒரு மாவீரன்தான் ஆதித்தன். என்னையும் மீறி அவனை விரும்பிவிட்டது என் மனம். இனி எக்காரணம் கொண்டும் அவனை இழத்தல் என்பது இயலாத காரியம். அதே சமயம் ஆதித்தனின் மனதில் உள்ளதை புரிந்து கொள்ளவே இயலவில்லை என்பதுதான் வருத்தம் என்றாள் ரேவகா.
உன்னை போன்ற அழகியின் கண் வீச்சிலிருந்து கூட தப்பித்திருக்கிறான் எனில் அவன் சுத்தமான வீரன்தான். மறுபடியும் வரலாறு தன்னை புதுப்பிக்கிறது போலும் என்றார் இளங்கோ பிச்சியார். ராஷ்டிரகூட இளவரசி ஒருத்தி சோழத்தின் மருமகளாக போகும் வரலாறுதான் மறுபடியும் திரும்பி வரப்போகிறதே தவிர இம்முறை முடிவு நாம் நினைப்பது போலத்தான் நடக்கும். வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு வருவதற்கு நான் இளங்கோ பிச்சியார் அல்ல, நான் ரேவகா. எனக்கு கிடைக்கவில்லை எனில் அது வேறு எவருக்கும் கிடைக்கக்கூடாது. கிடைக்கவும் நான் விடமாட்டேன். அது ஆதித்தனாகவே இருந்தாலும் சரி என வெறி பிடித்தார் போல கூறிய ரேவகாவை சற்று அதிர்ச்சியோடு பார்த்தார் இளங்கோ பிச்சியார். பேராசைக்கும் லட்சியத்துக்கும் இடையான வித்தியாசம் நூலிழை அளவுதான். லட்சியத்தை அடைய குறுக்கு வழிகள் எடுபடாது. பேராசையினை அடைய நேர் வழிகள் உதவாது. ஆதித்தன் கொண்டிருப்பது லட்சியம், ரேவகா கொண்டிருப்பதோ பேராசை. இந்த இரண்டையும் ஒருமித்து பயணிக்க செய்யுமா விதி என்பதனை எதிர்நோக்கி காத்திருந்தது காலம். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.